இரவும் பகலும் போர் விமானங்கள் தரையிறங்கும் திறனுடன் கூடிய இந்தியாவின் முதல் விரைவு சாலை எது? ஆன்சர் கங்கா விரைவு சாலை. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் விரைவு சாலை, புந்தேல்கண்ட் விரைவு சாலை, உன்னாவ் விரைவு சாலை, அப்புறம் கங்கா விரைவு சாலை இதெல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இரவு பகல் இந்த 3 விரைவு சாலை ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, இது 3லயுமே பாத்தீங்கன்னா இரவு பகல் நேரத்துல மட்டும்தான் போர் விமானங்களை தரையிறங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. ஆனா இந்த கங்கா விரைவு சாலையில பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் வந்து பகல் நேரத்திலையும் சரி இரவு நேரத்திலையுமே சரி 2 நேரங்கள்லயுமே தரையிறங்கும் திறனோடு அமைக்கப்பட்டிருக்கு கங்கா விரைவு சாலை. இப்ப எதுக்காக இந்த கங்கா விரைவு சாலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ் டு மீரஜ் இடையே பாத்தீங்கன்னா கங்கா விரைவு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கங்கா விரைவு சாலையில வந்து புதுசா வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு அவசர கால ஓடுதளமானது அமைச்சிருக்காங்க, அதாவது விமான ஓடுதளம். ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒத்திகை பண்ணியிருக்காங்க. போர் விமானங்களை தரையிறக்கி அந்த ஓடுதளத்தில் தரையிறக்கி இப்போ இந்திய விமானப்படை ஒத்திகை பார்த்துருக்காங்க முதன்முறையாக. ஸோ அதனால தான் இந்த கங்கா விரைவு சாலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கங்கா விரைவு சாலை அமைக்கிறதுக்கு 2021 ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஒரு 36,230 கோடி மதிப்பீட்டில் இந்த கங்கா விரைவு சாலை அமைக்கிறதுக்கு மத்திய அரசினால 2021 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இப்போ அந்த விரைவு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஓடுதளம் இப்போ அமைச்சு அதில் ஒத்திகையானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த கங்கா விரைவு சாலையுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்திலையும் சரி பகல் நேரத்திலையும் சரி இந்த கங்கா விரைவு சாலையில வந்து விமானங்களை போர் விமானங்களை வந்து தரையிறக்க முடியும்.